ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா த டே தே பர்ன்டு த புக்ஸ் ரிட்டன் பை ஜீன் ரீஸ். இந்த ஆத்தரோட மதர் அண்ட் ஃபாதர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சராக தான் இருப்பாங்க. டேட் வந்து வெலிஷ் டேடு, மாம் வந்து கெரோல் மாம். ஸோ இதை கம்பேர் பண்ணி இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஏடி அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா நரேட்டரோட ஃப்ரெண்டு. ஏடின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் பாய். ஏடிக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டேடும் கலர்டு மாமும் இருக்காங்க. ஏடி எப்பயுமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷை பற்றியே தான் ஃபுல்லாக திங்க் பண்ணிகிட்ருப்பாங்களாம். பட் அவங்க மாமுக்கு வந்து அது பிடிக்காதான். பிகாஸ் அவங்க மாம் வந்து கலர்டு மாம். இவங்க டேட் தான் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டேடு. இதனாலேயே யார் இங்கிலீஷை பற்றி பேசினாவோ எது பண்ணாலோ இங்கிலாந்து அப்படின்னு சொன்னாவோ ஏடி வந்து சைலண்ட் ஆகிடுவாங்களாம். ஏடியோட இங்கிலீஷ் டேடோட நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா மிஸ்டர் சாயர். ஏடி நாட் காட் சான்ஸ் டு கோ இங்கிலாண்டுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே ஏடிக்கு கிடைக்கலையாம். தென் இப்போது ஏடிக்கு அவங்களோட ரியல் ஹோமோட ஐடென்டிட்டியே அவங்களுக்கு தெரியாமல் தான் இருக்காங்க. பீப்புள்ஸ் வந்து ஏடிக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கும்போது ஏடி வந்து நான் இங்கிலீஷ் தான் அப்படின்னு சொல்கிறாங்களாம். பட் யாருமே அதை அக்செப்ட் பண்ணாமல் யூ ஆர் நாட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். பிகாஸ் அவங்க மாம் வந்து கலர்டு மாம் அப்படின்றதுனால. ஸோ பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஆர் அ ஹாரர்டு கொலினியல் அப்படின்னு சொல்கிறாங்களாம். தென் இப்போது மிஸ்டர் சாயரை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து எப்பயுமே ஸ்ட்ராபெரிஸ், டேஃபோடில்ஸ் இதை பற்றியே தான் பேசுவாராம். இதெல்லாம் எதுக்கு ரிலேட்டடான திங்ஸ் அப்படின்னா இங்கிலாந்து வேர்ட்ஸ். ஸோ மிஸ்டர் சாயர் வந்து இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாராம். பிகாஸ் இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் டேட். ஏடிக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிடிக்காதான். அவங்களும் இவர் பேசுகிறது எல்லாத்தையுமே ஹர்ட் பண்ணுவாங்களாம். மிஸ்டர் சாயர் பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டில் ஒரு ரூமில் புக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாராம். அந்த புக்ஸ் எல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்த புக்ஸ் அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து. மிஸ்டர் சாயர் பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் எதுக்காக இந்த புக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாரு அப்படின்னா சிம்பிள் ஆஃப் ஹோம்லேண்ட் அப்படின்றதுக்காக வச்சுருப்பாரு. பட் மிஸ்டர் சாயரோட ஒய்ஃப்க்கு பார்த்திங்க அப்படின்னா இது எதுவுமே பிடிக்காதான். திஸ் வே இவங்களோட லைஃப் வந்து இப்படியே போயிட்டுருக்கு. மிஸ்டர் சாயர் வந்து டெத் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏடி வந்து அவங்களோட டேடோட புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் மை புக்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணி அவங்க மாம் கிட்ட சொல்கிறாங்க. பட் அவங்க மாம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அந்த புக்ஸ் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணிடணும் அப்படின்ற பிளானில் இருக்காங்க. அவங்க மாம் பார்த்திங்கன்னா பேர்ன் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் ஒரே ஒரு புக்கை மட்டும்தான் ஏடி வந்து சேவ் பண்ணுறாங்க. ஸோ சேவ்டு ஒன் புக் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் ஐ ஹேட் யூ டூ அப்படின்ட்டு அவங்க மாம் கிட்ட சொல்கிறாரு. ஃப்ரம் திஸ் இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஏடி வந்து அவங்களோட டேடை கூட இதுக்கு முன்னாடி ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஏடி வந்து ஃபைனலாக அவங்க மாம் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவ் ஐ ஹேட் யூ டூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் என்ன தீமாக சொல்ல வராங்க அப்படின்னா கல்ச்சர், ஐடென்டிட்டி, ரேசிசம். அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. தேங்க்யூ.